உங்க குழந்தைங்க தப்பு ரீட் பண்றாங்களா? இல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க சொல்றப்ப ஒமிட் பண்ணிட்டு வாசிக்கிறாங்களா? இல்ல சில குழந்தைங்க இல்ல நான் வாசிக்கவே மாட்டேன், எனக்கு ஹோம்வொர்க்கே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்களா? இதனாலேயே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதை அவாய்ட் பண்றாங்களா? அப்படின்னு கவலைப்படுற பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஏன் குழந்தைங்க இப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் டிஃபிகல்ட்டியை டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால வருது அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு ஸ்லோ லேர்னிங் இருக்கலாம், சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர் இருக்கும். ஸோ அதனால கூட இந்த பிரச்சனை இருக்கும். மெமரி இஷ்யூஸ் இருக்கும், இல்லாட்டி ஒர்க்கிங் மெமரியில ப்ராப்ளம் இருக்கும். சோ அதனால கூட இருக்கலாம். ஃபோனாலஜிக்கல் டெபிசிட் இருக்கலாம். இல்ல அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆடிட்டரி ப்ராசஸிங்லயோ இல்லாட்டி விஷுவல் ப்ராசஸிங்லயோ ப்ராப்ளம் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே இருக்கும். சோ அதோட அசோசியேட்டட் ஆகி இந்த லேர்னிங் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் ப்ராசஸிங் அண்ட் விஷுவல் பெர்செப்ஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அதுல குழந்தைங்களுக்கு பசில் ஆக்டிவிட்டி, மேசஸ் கொடுக்கிறது, ஷேப்ஸ் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கிறது, கலர் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கிறது, குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண வைக்கிறப்ப எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல எண்ட் பண்ணணும், அது ரெண்டுக்கும் கலர் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப குழந்தைங்களால ஈஸியா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல வந்து எண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து உருவங்கள்னு சொல்லுவாங்க. இந்த உருவங்களை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இத பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் நம்ம குழந்தைங்களுக்கு சாண்ட் போர்ட்ல ட்ரெயின் பண்றது. இல்ல அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரே ஆக்டிவிட்டியை டிஃபரண்ட் மெத்தட்ல டீச் பண்றப்ப குழந்தையால ஈஸியா அந்த பர்டிகுலர் உருவங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ரெண்டாவது விஷுவல் மோட்டார் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டிஸ். இது நாங்க நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடா போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. அதுல லெட்டர் ஃபார்மேஷன் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கிறது, குழந்தைங்களுக்கு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கிறது. இதுல ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா குழந்தைங்க லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாதான் எழுதவும் முடியும், வாசிக்கவும் முடியும். மூணாவது பிரெயின் ஜிம் எக்சர்சைஸ் கொடுக்கிறது. இதுல கிராஸ் டாக் கொடுக்கலாம், பாம் ஃபிஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், லேசி எயிட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நம்ம இது மாதிரி கொடுக்கலாம். நாலாவது சீக்வன்சிங் அண்ட் மெமரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கிறது. அதுல குழந்தைங்களுக்கு ஸ்டோரி சீக்வன்சிங் வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கிறது, மெமரி கேம்ஸ் கொடுக்கிறது. அது விஷுவலாவும் சரி ஆடிட்டரியாவும் சரி மெமரி ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்கணும். அடுத்தது மல்டி ஸ்டெப் டைரக்ஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கிறது மூலமா எல்லா ஸ்டெப்ஸையும் குழந்தைங்க ஞாபகம் வச்சு ஆக்டிவிட்டி பண்றப்ப குழந்தைங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அஞ்சாவது என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் கொடுக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு உட்கார வைக்கிறீங்க, இல்லாட்டி ரீட் பண்றதுக்கு உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அது டிஸ்ட்ராக்டபிள் என்விரான்மெண்டா இருக்கக்கூடாது. ரொட்டீன் செட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆறாவது பிஹேவியரல் மாடிஃபிகேஷன். இதுல குழந்தைங்களுக்கு நல்ல பிஹேவியர் பண்றாங்க, அதாவது குழந்தை ரீட் பண்ணுது அப்படின்னா ரிவார்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்களை டிமோட்டிவ் பண்ணக்கூடாது. பர்டிகுலரா எஜுகேஷன் வர்றப்ப நேத்து உனக்கு இதான சொல்லி கொடுத்தேன், இது கூட ஞாபகம் வச்சுக்க முடியலையா, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, பாரு அண்ணன் பண்றா நீ பண்ண மாட்டற, இல்ல உன் ஃப்ரெண்டு பண்றா நீ பண்ண மாட்டற, இது கூட படிக்க தெரியலையா, உன ஸ்கூல் அனுப்புறதே வேஸ்ட், நாங்க காசு செலவு பண்றதே வேஸ்ட், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லி டிமோட்டிவ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகாது. சோ லேர்னிங்ல வந்து குழந்தைங்களுக்கு ஈடுபாடு இல்லாம போயிடும். சோ மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம், பர்டிகுலரா லேர்னிங்ல. லாஸ்டா எப்பவும் சொல்றதுதான் கன்சிஸ்டன்சியும் ரொட்டீனும் ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.